வணக்கம். மகிழ்முற்றம் 2026 to 27க்கான தெளிவான தகவல் கொண்ட பிடிஎஃப் வெளியிட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த மகிழ்முற்றம் எதுக்காக அப்படிங்கிறத பார்த்துடலாம். மாணவர்களை 5 குழுக்களாக பிரிப்பாங்க. குறிஞ்சி, முல்லம், மருதம், நெய்தல், பாலைன்னு சொல்லிட்டு அந்த குழு மூலமாக மாணவர் தலைவனை உருவாக்கி அந்த குழுவில் சில பொறுப்புகள் கொடுப்பாங்க. அந்த ஒவ்வொரு குழுவும் எந்த மாதிரி வேலை செய்கிறாங்க, எந்த மாதிரி தலைமை பண்பு அவங்களுக்கு இருக்குது, எந்த மாதிரி குழு வேலை செய்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து மதிப்பீடு பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த மகிழ்முற்றம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த திட்டம் போன கல்வியாண்டிலே நடைமுறையில் இருந்தது. இந்த கல்வியாண்டிலையும் இதை செயல்படுத்துகிறாங்க. இப்போ எமிஸில் இந்த 2026 to 27க்கான மகிழ்முற்றம் மாணவர்களோட பெயரை பதிவேற்றம் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓவராலாக மகிழ்முற்றத்துக்குன்னு ஒரு பொறுப்பாசிரியர் இருப்பாங்க. அதே போல் ஒவ்வொரு குழுவுக்கும் ஒரு பொறுப்பாசிரியர் இருப்பாங்க. அதாவது குறிஞ்சிக்கு ஒரு ஆசிரியர், முல்லை, மருதம், நெய்தல், பாலை இந்த மாதிரி ஒவ்வொரு குழுவுக்கும் ஒரு பொறுப்பாசிரியர் இருப்பாங்க. அதே போல் ஒவ்வொரு குழுவுக்கும் ஒரு மாணவர் தலைவனாக இருப்பாங்க. அந்த தலைவருக்கு அசிஸ்டண்ட்டாக இன்னொரு துணைத் தலைவன் ஒரு மாணவர் இருப்பாங்க. நீங்கள் இப்போ மேலே பார்த்துட்டு இருக்க இந்த இமேஜ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா குழு எப்படி பிரிக்கணும் அப்படிங்கிற டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க. இந்த திட்டம் போன ஆட்சியிலே நடைமுறையில் இருந்தது. இப்போ மறுபடியும் அதை கண்டினியூ பண்ணுறாங்க. ஒவ்வொரு குழுவுக்கும் தலைவனாக எந்த வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களை தேர்வு செய்யலாம் அப்படிங்கிறதையும் ஒரு டேபிளில் கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் மாணவர்கள் எல்லாமே தேர்வு செஞ்சதுக்கப்புறமா எமிஸில் அவங்களோட பேரை அப்டேட் பண்ணணும். எமிஸில் அதுக்கான லிங்க் இப்போது ஓப்பனில் இருக்குது. இந்த மாணவர் குழுக்களை எப்படி நிர்வகிக்கிறது, எப்படி பொறுப்பாசிரியரை நியமிக்கிறது, எந்த மாணவர்களை எந்த வகுப்புக்கு தலைவனாக நியமிக்கலாம், துணைத் தலைவனாக நியமிக்கலாம், எப்படி குரூப் பிரிக்கிறது, இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே பிடிஎஃபாக வெளியிட்டிருக்காங்க. இந்த பிடிஎஃபோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். செக் பண்ணி பாருங்கள். தேர்வு செஞ்ச மாணவர்களோட பேரை எப்போ எம்எஸில் ஏற்றணும், எப்போ மாணவர் தேர்வு நடத்தணும், இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே ஒரு டைம் டேபிளாக கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதே போல் எமிஸில் இந்த ஒர்க் எப்படி பார்க்குறது அப்படிங்கிறதுக்கான பிடிஎஃபையும் கொடுத்துருக்காங்க. நான் அந்த லிங்க்கையும் ஷேர் பண்ணுறேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதில் எமிஸ் எப்படி ஓப்பன் பண்ணணும், என்ன டேப்பில் போய் நம்ம இந்த ஹவுஸ் சிஸ்டத்தை செலக்ட் பண்ணணும், எப்படி பேரெல்லாம் அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே ஒரு பிடிஎஃபாக கொடுத்துருக்காங்க. அதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு சூப்பராக புரியும். அந்தளவுக்கு கலர்ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. அந்த லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.